முடியாத மனுஷனு கூட பார்க்காம இப்படி காட்டு மிராண்டி திறமை இவரை தள்ளி விட்டுட்டியே. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? நானும் அதுவும் பண்ணல. எங்க அப்பாவே அடிச்சிட்டியா? இரு, எங்க அக்காக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை என்னைக்குமே அவ மன்னிக்க மாட்டான். நான் சொன்னேன்ல இவன் கலாட்டா பண்றதுக்குனே வீட்டுக்கு வந்திருக்கான். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏ மைனா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடி. ஏய் அம்மா, நீ முதல்ல இளமதிக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. விடுங்க. பண்ணுங்க. என்னம்மா? என்ன சொல்லுங்க? ஐயோ 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 ஐயோ, இந்த பரம வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காண்டி. என்ன சொல்றீங்க? உண்மையை தாண்டி சொல்றேன். அது மட்டும் இல்லடி, அவன் உங்க அப்பாவையே அடிச்சு கீழே தள்ளிட்டான். நீ உடனே கிளம்பி வா. அப்பா கொண்டு ஆகலையே. ஐயோ, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நான் நேர்ல சொல்றேன் எல்லாம் உனக்கு. மா, ஏமா ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இப்படி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க? அடிப்பாவி, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கு புரியாது. எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க. ரிஷி சார் இருக்காங்களா? நான் சொன்னதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? சார் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லுங்க. சார், நான் இளமதியோட அம்மா பேசுறேன். எங்க வீட்டுக்கு பரமன் ஒருத்த வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். என்னது? பரம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? ஆமா சார். ரிஷி சார் இல்லையா? ரைட்டர் சார், பரம பிரச்சனை பண்றானா என்ன? ஆமாங்க சார். எங்க? இளமதி வீட்ல இருந்து அவங்க அம்மா பேசுறாங்க சார். அங்கதான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் ரிஷி பேசுறேன். சார், பரம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றான் சார். கடையில துணியெல்லாம் திருடினது என் பையன் சரவணன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறான் சார். அவனை தடுக்க போன என் புருஷனையும் அடிச்சிட்டான் சார். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க உடனே வாங்க சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். வெள்ளச்சாமி சார், அந்த பரம தொக்கா மாட்டிருக்கான். இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். சார், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பரம மேல கைய வைக்கிறது நல்லது இல்ல சார். வெள்ளச்சாமி, அந்த பரம தப்பே பண்ண வேணாம். அந்த இடத்துல அவன் இருந்தாலே எனக்கு போதும். அவனை நான் தூக்குறதுக்கு. சார், நீங்க எத்தனை தடவை பரமனை தூக்கிட்டு வந்து உள்ள வைக்க நினைச்சாலும் கலாமா விட மாட்டாங்க சார். பரம விஷயத்துல நான் கஜினி முகமது மாதிரி தான். நான் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் மேல படை எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரி, நீங்க ஸ்டேஷனை பாத்துக்குங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த ரிஷி சார் ஏன்டா கலாமாவோட பொறுமைய இவ்வளவு சோதிக்கிறாருன்னு தெரியலையே. அட என்னங்க அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க? உட்காருங்க, வாங்க உட்காருங்க. வாங்க. அப்புறம் இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க. வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. நீயே பிடிச்சி கீழே தள்ளி விட்டு எங்க அக்காக்கு கால் பண்ணதும் உதவி செய்யற மாதிரி நடிக்கிறியா? டேய், அம்மா பாருமா, இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டேய், ஏதோ பச்சை புள்ள பயத்தை வளர்றேன்னு பார்த்தா பிளான் பண்ணி எல்லாரும் எனக்கு எதிராக திருப்பி விடுறியா? ஏய், இந்த பரம யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு.
அக்கா நம்ம அப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காருக்கா. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு என்னையும் அடிக்க வராருக்கா. பாரு இளமதி, உன் தம்பி ரொம்ப தப்பு பண்றான், நம்பாத அவனை. உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம் இப்படி எங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஆரம்பத்துல உங்களை நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருந்திருக்கேன். நடுவுல உங்களை நல்லவன்னு நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பாம்போட குணம் என்னைக்குமே மாறாது. அவர் வயசானவரு, உடம்புக்கு முடியாதவர்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம அவரை தள்ளி விட்டு? நீ இவங்கள மாதிரியே விசாரிக்காம பேசாத. என்ன நடந்துச்சுங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. இல்லக்கா, இவர்தான் நம்ம அப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. ஏய், மறுபடியும் போய் சொன்ன அவ்வளவுதான். நிறுத்துங்க. என் அப்பாவை அடிச்சது பத்தாதா? இங்க பாரு, அவன் மேல ஒரு அடி விழுந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. இளமதி, இங்க என்ன நடந்துச்சுன்னு நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. என்ன வேணா நடந்திருக்கட்டும், அவர் எப்படி என் அப்பா மேல கைய வைக்கலாம்? வெளியில போங்கன்னு சொன்ன. மாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாரும் மாதிரி நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறல. இனி ஒரு வார்த்தை பேசாத என்கிட்ட. உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்த எண்ணத்தான் செருப்பாலே அடிச்சுக்கணும். கைப்புள்ள அப்பவே சொன்னாரு, பொண்ணுங்களெல்லாம் நம்பாத மாப்பிள்ளன்னு. ஆனா நான் தான் எல்லார் மாதிரி நீ இல்லன்னு நினைச்சேன். ஆனா உன் புத்திய காமிச்சிட்டல்ல. கேட்க யாரும் இல்லங்கிற தைரியத்துல வீடு பூந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? போடா. ஏய், என்னடா முறைக்கிற? வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றியா? போடா. என்னையா பண்ற? என் மாப்பிள்ள மேலே கை வைக்கிற? கூடிய சீக்கிரமே நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஏய், என்னவோ மாப்பிள்ள மேல இப்பதான் புதுசா கைய வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போங்கடா, போய் வேலையை பாருங்க. தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி செத்துறாதீங்க. இங்க பாரு, சுத்திக்கிட்டு தான் என் மாப்பிள்ள உனக்காக உதவி பண்ணணும் வந்தா பாரு. நல்ல மரியாதை செஞ்சு அனுப்புறீங்கம்மா. அவன் பாக்குறதுக்கு தாமா முரட. ஆனா உன்ன மாதிரி செஞ்ச நன்றிய மறக்கிற ஆள் அவன் கிடையாது. பாசத்தையே பார்க்காம வளர்ந்துவன். நீ பேசுற 4 வார்த்தை ஆறுதலா இருந்துச்சுன்னு அத நினைச்சு உங்களுக்கு உதவி பண்ண வந்தா பாரு. நல்ல பதில் கொடுத்துட்டீங்கம்மா.